தமிழருடைய உணவுகள், தமிழருடைய கலைகள், தமிழருடைய மருத்துவம், தமிழருடைய நாட்டு நாய்கள் எல்லாம் இன்றைக்கு கீழ் நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டும். நாம் தமிழராக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் இந்த விழாவானது, மூன்றாவது தமிழண்டா சங்கமமானது இன்றைக்கு சங்கமித்திருக்கிறோம் என்பதை இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றோம். தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அந்த குரலுக்கு சொந்தக்காரர் நான் தான், வேற யாரும் இல்ல. இந்த மாநகராட்சி வண்டி வரும் தெரியுமா? நீங்க எல்லாம் வீட்டுல இந்த ஊர்ல இல்ல, நம்ம எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் வரக்கூடிய அந்த குரலுக்கு சொந்தக்காரர் இவர் தான். சரியா? அன்னைக்கு பார்த்த கைது கொடுங்கப்பா. தூத்துக்குடியில் நினைக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சி. என்னுடைய நோக்கம் என்னன்னா, எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒருத்தர் நமக்கு ரோல் மாடலா வந்திருப்பாங்க. நீங்க எல்லாம் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பீங்க. எனக்கு ஒரு நல்ல ரோல் மாடல் வாத்தியார் யாரு அப்படின்னா ஜெகஜீவன் சார். நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க பார்க்கலாம். என்னோட பெயர் ஜேம்ஸ் மணி. நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கேன். மக்களை மகிழ்ச்சிக்கக்கூடிய மகத்தான ஒரு கலைஞனாய் 18 ஆண்டுகள் இந்த கலைத்துறையில பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட துறை யார் அப்படின்னா ஜெகஜீவன் சார் தான். சரி, நான் பேசும்போது என்னோட வாய்ஸ் எல்லாமே கேட்டீங்கன்னா அவர் அப்படியே காப்பி பண்ணிட்டேன் டிட்டோவா. சார் நான் இன்னைக்கு மெனக்கெண்டு வந்து இதை சொல்லணுங்கிறதுக்காக இப்பதான் எந்திரிச்சேன் சார். வந்து சொல்லிட்டேன், தூத்துக்குடி மாநகராட்சி பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு. மாநகராட்சிக்கு செலுத்த வேண்டிய சொத்து வரி, குடிநீர் வரி, இந்த குரலுக்கு சொந்தக்காரர் நடத்தக்கூடிய தமிழண்டா இந்த கலை நிகழ்வானது அத்தனை கலை குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களோடு இந்த வெள்ளி பொன் விழாவை நோக்கி பயணிக்க எல்லாருடைய சார்பில் ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு ஒரு 3 பேர் மட்டும் 3 பேர் முடியுமா? யாராவது 3 பேர்